முதல்வர் பதவியை ராஜினாமா செய்ய கோரி ஆதவ் அர்ஜுனா கோரிக்கை. அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம். நான் உங்கள் சக்தி. நான் ஒரு சமூக வலைதளங்களில் ஒரு வீடியோ பார்த்தேன். இப்போ சமீபத்தில் பார்த்திங்கன்னா சிவகங்கை மாவட்டத்தில் லாக்அப் டெத் ஒன்று நடந்தது. அதுக்கு ஒரு கண்டன பொதுக்கூட்டம் நடத்துவதற்காக இவங்களுக்குள்ளே ஒரு செயற்கூட்டம் வச்சுருந்தாங்க. எந்த கட்சின்னு பார்த்திங்கன்னா தாவேக்காவில் விஜய் கட்சியில் ஒரு கூட்டம் ஒன்று, செயற்குழு கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க. அந்த கூட்டத்தில் பார்த்திங்கன்னா யார் பேசுகிறது, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் லாட்ரி மார்ட்டினுடைய மருமகன் ஆதவ் அர்ஜுனா என்ன சொல்கிறாருன்னா, இந்த அஜித் மரணத்தை பொறுப்பேற்று முதல்வர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்கிறாரு. முதல்ல நீ எந்த கட்சியிலுமே ஒன்று சேர்த்துக்கூடாது. ஏன்னா லாட்ரின்ற பேரில் இந்த ஆதவ அர்ஜுனா குடும்பம் இளைஞர்களையும் இளைஞிகளையும் கொத்து கொத்தாக ஆன்லைன் சூதாட்டத்தின் மூலமாக கொத்து கொத்தாக சாவடிக்கிறார்கள். இது போன்ற நீங்கள் பதவி விலக வேண்டும், நீங்கள் பதவி விலக வேண்டும் என்ற வார்த்தையே இவர் சொல்லவே கூடாது. அந்த வார்த்தைக்கு தகுதியானவர் ஆதவ் அர்ஜுனா அல்ல. ஏன்னா இந்த குடும்பமே அந்த வேலையை தான் செஞ்சுக்கிட்டு இருக்குது. எல்லாம் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலுமே பார்த்திங்கன்னா சூதாட்டத்தை கொண்டுக்கிட்டு இருக்கிறவங்ககிட்ட கூட பிடுங்கினாலும் பரவாயில்ல, இந்த இல்லாதவங்ககிட்ட எல்லாத்துக்கிட்டேயுமே நீ ஜெயிச்சிருவேன்னு சொல்லி ஆசையை காட்டி சூது கவும் என்ற ஒரு படத்தில் சொல்லுவாங்க, ஒருத்தனை ஆசையை தூண்டணும்னா அவனை உசுப்பேற்றணுன்ற மாதிரி, அவன் ஆசையை தூண்டினாவே அவன் நமக்கு அடிமை ஆகிடுவான் அப்படின்ற மாதிரி இந்த ஆன்லைன் ரம்பி சூதாட்டத்தில் ஒரு தடவை 2 தடவை ஜெயிக்கிற மாதிரி ஜெயிக்க வச்சு இவனுங்கள்கிட்ட இருக்கிற பணத்தை எல்லாமே பிடுங்கிக்கிட்டு எங்களை போன்ற இளைஞர்களை சாவடிப்பதே இந்த மார்ட்டின் குடும்பத்துக்கு வேலையாக இருக்குது, வாடிக்கையாக இருக்குது. இந்த ஆதவ அர்ஜுனா கும்பல் இளைஞர்களை சாவடிப்பதற்கு மட்டுமல்லாமல் நாட்டுக்கு கருத்து சொல்ல வராங்களாம். ஏன்னா இந்த திமுக அரசு தமிழ்நாட்டில் லாட்ரி விற்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, சூதாட்டமும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதை தொடர்ந்து இவரால் பயணிக்க முடியல. திமுகவில் விசிகாவில் வந்தார், விசிகாவில் சொல்லியாவது எப்படி பார்க்கலான்னார், அங்கேயும் முடியல. இப்போ போய் விஜய் கட்சியில் சேர்ந்துக்கிட்டு இதை அமிட்டுனா எப்படியாவது பிஜேபி கொண்டுட்டு நம்ம இந்த லாட்ரி கொண்டு வந்துடலாம் தமிழ்நாட்டில்னு